இப்போ வைப்ரேஷன்னா என்ன மேம்? இப்போ நம்ம வைப்ரேஷன எப்படி ஹையரா வச்சுக்கிறது? இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டா வைப்ரேஷன் அதிகமாகுன்றாங்களே அதெல்லாம் உண்மையா? அதிர்வுகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம பார்க்குற ஒரு பொருட்களுமே நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலி பார்க்குறப்போ ஒரு நல்லா கெட்டி பொருள் மாதிரி தான் தெரியுது. ம். பட் ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்ப நம்மலாம் வந்து செல்களால் ஆகியிருக்கோம். ஒரு செல்லுமே ஒரு ஓட குவியல் தான். அப்ப எல்லாத்தையுமே பிரிச்சோம் அப்படின்னா, கடைசியில எஞ்சக்கூடியது என்ன அப்படின்னா, அது ஒரு எனர்ஜி. எல்லாமே அதிர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்றோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா சொல்லியிருப்பாங்க. பிரபஞ்சத்தோடைய ரகசியத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு திங்க் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு எண்ணத்தை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கேத்த ஒரு வைப்ரேஷன் வரும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முள் செடி இருக்கக்கூடிய ஒரு ரோஜா செடி கிட்ட ரொம்ப அழகா அந்த அன்பை தெரிவிக்கிற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லும்போது, அது வந்து முள்ளு இல்லாமலே ஆகுதுன்னு சொல்றாங்க வளரும்போது. பாதுகாப்புக்காக தானே ஆக்சுவலா முள் இருக்கு. ம். இவ்வளோ அன்பு இருக்கிற இடத்துல எனக்கு எதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வைப்ரேஷனுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு.